ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப் செய்யன்னு கேட்டால் கடையிலேயே கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனில் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடலாம். எல்லா சிக்கன்லையும் இந்த மாதிரி அந்த மசாலாவை அப்ளை பண்ணி விட்டு எடுத்து வச்சிடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வெளியில் கூட வச்சுக்கலாம். இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சேருங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா. இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை அது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லையே அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.